எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பித்தப்பையில கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. கால் பிளாடர் ஸ்டோன். இந்த கால் பிளாடர் ஸ்டோனை எப்படி நம்ம அக்குபஞ்சர் முறை யூஸ் பண்ணி இதை எப்படி நீக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது இந்த கால் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்றது அந்த கால் பிளாடர்ல உருவாகக்கூடிய அந்த பைல் ஜூஸ். அந்த பைல் ஜூஸ் கட்டியாக ஆக அது கற்களா மாறுது. இந்த பைல் ஜூஸ் நம்மளுக்கு டைஜஷனுக்காக யூஸ் ஆகுது. அந்த பைல் ஜூஸ் கொஞ்ச நாள் அப்படியே தேங்கி தேங்கி இருக்கும்போது அது கற்களா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கற்கள் உருவாகிடுச்சுன்னா இது எப்படி நீக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கற்கள்ன்றது இப்போ ரொம்ப காமனான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த கால் பிளாடர் ஸ்டோன் ரொம்ப காமனா இருக்கு. இது லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரா இல்லாததுதான் காரணம். அதிகப்படியான நான்வெஜ் உணவுகளோ இல்ல சரியான நேரத்துல தூங்காததோ இல்ல தேவையில்லாத நேரத்துல சாப்பிடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் இது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கால் பிளாடர் ஸ்டோன் உருவாக காரணமா இருக்கு. சோ இதை நீக்கிறதுக்கான அக்குபஞ்சர் புள்ளிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ முதலாவதாக கால் பிளாடர் 34 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் பெஸ்ட் பாயிண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கால் பிளாடர் ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கான அருமையான ஒரு புள்ளி. இது ஆஹ் முட்டிக்கு கால் முட்டிக்கு வெளிப்புறத்துல இருக்குது. இது ரெண்டு சைடும் நம்ம நீடில் போடணும். ரைட் சைடு லெக்லயும் போடணும், லெஃப்ட் சைடு லெக்லயும் போடணும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்பிளீன் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இது த்ரீ இன் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பிளீனு கிட்னி லிவர் சேரக்கூடிய ஒரு பாயிண்ட். இதுவும் இந்த ஆர்கன்ஸ்ல எல்லாத்தையும் எனர்ஜியை அதிகப்படுத்தி கால் பிளாடர்ல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை சரி பண்ணுது. அதே நேரத்துல செரிமான ரீதியான பிரச்சனைகள் மூலியமா இந்த கால் பிளாடர் ஸ்டோன் உருவானாலும் இந்த புள்ளி அதை சரி பண்ண உதவுது. SP9 அப்படின்னு சொல்லக்கூடிய SP9 பாயிண்ட். இது ஃபிளம் உடம்புல தேங்கி இருக்கிற ஃபிளம் நீக்கும். இந்த ஃபிளம் தேங்க தேங்க தான் உடம்புல நாள்பட்ட நோய் உருவாகும். அதுல இந்த கால் பிளாடர் ஸ்டோனும் ஒரு முக்கியமான காரணம். இந்த கால் பிளாடர் ஸ்டோன் உருவாகின உடனே காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. குறைஞ்சது 3 to 5 வருஷம் கூட ஆகும். அதுக்கப்புறம் தான் பாடியில சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த அடுத்த பாயிண்ட் ஸ்டமக் 40 ஒரு எக்ஸலண்டான பாயிண்ட். இது எனர்ஜி சீயையும் பிளட்டையும் மூவ் பண்ணக்கூடியது. எங்க எனர்ஜி தேங்கி இருந்தாலும், அப்போ கால் பிளாடர்ல எனர்ஜி தேங்கி இருந்தாலும் அந்த எனர்ஜியும் மூவ் பண்ணக்கூடியது. ரத்தத்தையும் அந்த சர்க்குலேஷன்ல கொண்டு வரக்கூடியது. அப்ப ரத்தத்துல இருக்கக்கூடிய சத்துக்களை அந்த அந்த உறுப்புகளுக்கு சேரும் போது அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்படுது. அடுத்து லிவர் 5 கால் பிளாடர் 37. இது லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ். ரெண்டு ஆர்கனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய புள்ளி லிவர் அண்ட் கால் பிளாடர். ஒன்னு லிவர் இன், கால் பிளாடர் யாங். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா கிரானிக் டிசீசஸ் சரி பண்ணும். அதே நேரத்துல லிவர்ல எனர்ஜி டிஃபிஷியன்ட் இருந்தாலும் பேலன்ஸ் ஆகும். கால் பிளாடர்ல எனர்ஜி டிஃபிஷியன்சி இருந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணிக்கும். அடுத்து கால் பிளாடர் 24 பாயிண்ட் நீங்க பிரஸ் பண்ணாலே அவங்களுக்கு பெயின் இருக்கும். கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட்டை நம்ம நீடில் கொடுக்கறது மூலியமா டைரக்டா அந்த ஆர்கனே நம்ம டச் பண்ணி ட்ரீட் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு பாயிண்ட். ரொம்ப ஃப்ரண்ட் நியூ பாயிண்ட் அப்படின்னு அந்த பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ கால் பிளாடர் 40 அப்படின்னு சொல்ற பாயிண்ட் யுவன் சோர்ஸ் பாயிண்ட். யுவன் சோர்ஸ் பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆர்கனோட எனர்ஜியை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அந்த ஆர்கன்ல எனர்ஜியை இன்னும் அதிகப்படுத்தும் போது அதுக்கப்புறம் அந்த பைல் தேங்காது, ப்ராப்பரா டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். அதே நேரத்துல இருக்கிற கால் பிளாடரோ ஸ்டோன்ஸும் கரையிறதுக்கோ அது உடையிறதுக்கோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் REN4 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். REN4 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இந்த கிட்னி, கால் பிளாடர், லிவர் இப்படிப்பட்ட புள்ளிகள்ல இப்படிப்பட்ட ஆர்கன்ஸ்ல வேலை செய்யக்கூடிய பாயிண்ட். அந்த இந்த கான்செப்ஷன் வெசல், அதாவது ரென் சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல்ல எனர்ஜியை அதிகப்படுத்தி அந்த ஆர்கன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சரி பண்ணும் இந்த புள்ளி. அடுத்து REN9 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இது டேம்ப்னஸ், உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வெளியேற்றும். ஸோ ஈரப்பதம் தேங்கி இருக்கும் போதும் எந்த உறுப்புகளும் சரியா இயங்க முடியாது. இப்போ இப்போ கால் பிளாடர்ல ஈரப்பதம் அந்த எனர்ஜி தேங்கி இருக்கும் போது அந்த கால் பிளாடரோட இயக்கம் பாதிக்கப்படுது. ஸோ அந்த கால் பிளாடர்ல இருக்கக்கூடிய இந்த டேம்ப்னஸ் ரிமூவ் பண்ணும் போதோ அந்த ஆர்கன் சரியா வேலை செஞ்சு அந்த ஸ்டோனை வெளியேற்றுது. ஸோ இந்த புள்ளிகள் எல்லாம் காம்பினேஷன் பாயிண்ட்ஸா நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த கால் பிளாடர் ஸ்டோனை ரொம்ப சீக்கிரத்துல நம்மளால வெளியேற்ற முடியும். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.